போய் பால் வியாபாரம் செஞ்சு வர வருமானத்துல தான் அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டா. அந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே துணி கொடுக்கிற பாலுல எந்த விதமான கலப்படமும் இல்லைங்கிறதுனால துணிக்கிட்ட தான் வந்து பால் வாங்குவாங்க. துணிக்குருவியும் அவருடைய வியாபாரத்தை ரொம்ப நியாயமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது வெயில் காலம் வந்துச்சு. அதனால மாடுகளுக்கு புல்லு போடுறது துணிக்கு பெரிய வேலையா இருந்துச்சு. ஆனாலும் தவறாம மாடுகளுக்கு சரியா புல்ல கொண்டு வந்து போட்டுருவா. அவங்களையும் கூட நம்ம கூடிய சேர்த்து ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறது. இல்ல புஜ்ஜி, இதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி துணி தினமும் பால் கொடுக்கறவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அவ பாலை கொடுத்துக்கிட்டு மகிக்கழுகோட வீட்டுக்கும் போனா. மகிக்கழுகு வெளியில வந்துச்சு. துணி, பால் கறக்க வந்திருக்கியா? ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, வேலை விட்டு வரும்போது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, கொஞ்சம் நிறைய பால் கிடைக்குமா? பாலா? நேத்து நைட்டு தானே கொஞ்சம் அதிகமா கொடுத்தேன். ஆமா, ஆனா அந்த பால் கெட்டு போயிடுச்சு. வீட்ல பால் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. அதுக்கு தான் பால் கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டியே. அப்படியாங்க, எதுக்கு பால் கெட்டு போச்சு? சரிங்க, பால் இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கங்க. அப்படியே துணிக்குருவி மகிக்கழுகுக்கும் பாலை கொடுத்தா. இப்படி எல்லாருக்குமே பாலை கொடுத்து அவ வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப இருக்கும்போது சாயந்தர நேரமும் ஆச்சு. சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. என்னங்க இங்க வந்திருக்கீங்க? துணி, நீ காலையில கொடுத்த பால் கெட்டு போயிடுச்சு. மறுபடியும் பால் கறந்தா எங்களுக்கும் கொடு. அது என்னங்க, பால் அதுக்குள்ள கெட்டுருச்சு? என்னவோ துணி, எனக்கு தெரியல. தினம் காய்ச்சி பார்த்தேன், ஆனா கெட்டுருச்சு. சரிங்க, சாயங்காலம் உங்களுக்கு கூட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்க இருந்து போயிடுச்சு. துணிக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா மறுபடியும் போய் சாயந்தர நேரங்கிறதுனால மாட்டு பாலை கறந்தா. பாலை எடுத்துக்கிட்டு அவ குடிக்கிறதுக்காக போனா. முதல்ல சோட்டு கிளியோட வீட்டுக்கு தான் போனா. ஐயோ, அப்படியாங்க? எதுக்காக இந்த பால் கெட்டு போகுது? பால் ஊத்திக்கிட்டே பாலை பத்தியே அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பால் எதுக்காக அப்படி ஆகுது அப்படிங்கிறது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, நல்லா தானே பால் கறக்குறேன், எதுக்காக கெட்டு போகுது? இன்னைக்கு 3 பேர் சொல்லிட்டாங்க பால் கெட்டு போச்சுன்னு. நாளைக்கு இதே மாதிரி யாராவது சொல்றாங்களான்னு பாக்குறேன். நான் எப்பவுமே கெட்டு போன பால் கொடுத்து மோசம் பண்ண மாட்டேனே அப்படின்னு நினைச்சா. அப்படி நினைச்சு அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி அவளுடைய வீட்டுல வச்சிருந்த பாலும் கூட அதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவ ரொம்பவுமே யோசிச்சா. அட, என்ன இது, இங்கேயும் பால் கெட்டு போச்சு? எப்பவுமே நம்ம பால் கெட்டு போகாதுல? ஆமா புஜ்ஜி, எப்பவுமே இப்படி ஆனதில்ல. இப்ப வெயில் அதிகமா அடிக்குதுல, அதனால கூட இருக்கலாம். வெயில் அதிகமா இருக்குல்ல? சரி புஜ்ஜி, சரி எப்பவுமே இப்படி ஆனதில்லல. சரி பரவாயில்ல, நான் போய் பால் கறந்துட்டு வரேன். அப்படியே துணிக்குருவி பால் கறந்து எல்லாருக்குமே பால் கொடுக்கிறதுக்காக போனா. துணி, இன்னைக்கு கூட பால் கெட்டு போச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்ல. ஆமாங்க, வெயில்னால இருக்கலாம். என் வீட்ல கூட பால் கெட்டு போச்சு. அதான் காரணம் அப்படின்னு சொல்றியா? ஆனா என்ன பண்றது, எப்பவுமே இப்படி பால் கெட்டு போச்சுன்னா அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. சரி துணி, வெயில் குறையிற வரைக்கும் எங்களுக்கு பால் வேண்டாம். இப்போ எங்களுக்கு தேவைனா பால் பாக்கெட் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். அப்படி சிச்சு காக்கா பால் வேண்டாம்னு சொன்னதுனால துணிக்குருவி நேரா மகிக்கழுகோட வீட்டுக்கு போனா. மகிக்கழுகும் அவளுக்கு பால் வேண்டாம்னு சொல்லிட்டா. துணிக்குருவி அதை கேட்டு கவலைப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சோட்டு கிளியோட வீட்டுக்கு போச்சு. ஆமாங்க, என் வீட்லயும் பால் கெட்டு போச்சுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துணி யாரோட வீட்டுக்கு போய்
பால் ஊத்தினால கூட வெயில் காலம் முடியற வரைக்கும் எங்களுக்கு பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால துணி கவலையோட வீட்டுக்கு போனா. இல்ல புஜ்ஜி, யாருமே பால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது வெயில் காலம் இல்லையா புஜ்ஜி, அதனாலதான் பால் கெட்டு போகுது. என்னவோ அதான் புரியவே மாட்டேங்குது. இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கலன்னா கையில காசு இருக்காது. துணிக்குருவி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பாலை வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது துணிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. புஜ்ஜி, இந்த பால்ல தயிர் விக்கலாம். அது உண்மைதான். ஆனா பாலை விட தயிருக்கு விலை குறைவில்லையா? நீங்க சொல்றது சரிமா? அதே தயிர்ல நம்ம லஸ்ஸி செஞ்சா? லஸ்ஸியா? அது என்ன புஜ்ஜி? அது தயிரமா? அதுல சக்கரை எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, சொல்லி கொடுக்கறியா? அப்படி புஜ்ஜி குருவி லஸ்ஸி எப்படி தயார் பண்ணுவாங்க அப்படின்னு துணிக்கு ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு துணியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. அட, அவ்வளவுதானா? அது ரொம்ப நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு தடவை குடிச்சிருக்கேன். அப்படியே புஜ்ஜி? சரி புஜ்ஜி, நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா, பாலுக்கு கொஞ்சம் தயிர் ஊத்துங்க. அது தயிர் ஆனதுக்கு அப்புறம் செய்யலாம். சரி புஜ்ஜி, நல்லா இருந்தா லஸ்ஸி வியாபாரம் செய்யலாம். அப்படி துணிக்குருவி பாலை காய்ச்சி வச்சா. கொஞ்ச நேரத்துல அது தயிராவும் ஆயிடுச்சு. அப்ப புஜ்ஜி குருவி லஸ்ஸி எப்படி தயார் பண்றது அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கத்து கொடுத்தா. புஜ்ஜி செஞ்சுக்கிட்டே அவங்க அம்மாவுக்கும் கத்து கொடுத்தா. அப்படியே லஸ்ஸியும் செஞ்சு முடிச்சிட்டா. அத துணிக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தா. துணிக்கு அந்த லஸ்ஸி ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. புஜ்ஜி, இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் லஸ்ஸி வியாபாரமே செய்றேன். சரி புஜ்ஜி, லஸ்ஸியே செய்றேன். அது நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷம் தானே? துணிக்குருவி லஸ்ஸி வியாபாரமே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அதுக்கப்புறமா புஜ்ஜி துணி 2 பேரும் சேர்ந்து லஸ்ஸி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் நேரம் ஆச்சு. அப்ப கலந்த பாலையும் அவங்க தயிரா மாத்தினாங்க. அடுத்த நாள் காலையில அந்த தயிர் எல்லாத்தையுமே லஸ்ஸியா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இருக்கு புஜ்ஜி, இப்போ கிளாஸ் தான் தேவையானது. சரி புஜ்ஜி, அது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. அதனால காலையில வாங்கிக்கிறேன். அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில துணி புஜ்ஜி 2 பேரும் சீக்கிரமா எழுந்திருச்சு லஸ்ஸி எல்லாத்தையுமே தயார் பண்ணி ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டினாங்க. அப்பதான் அந்த பக்கம் சிச்சு காக்கா வந்துச்சு. என்ன புஜ்ஜி, என்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க? லஸ்ஸிங்க. பால் கெட்டு போகுதுன்னு யாருமே பால் வாங்கலல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது என் புஜ்ஜி தான் இத செய்ய சொன்னா. அப்படியா? சரி, எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. அப்படியே சிச்சு காக்கா லஸ்ஸி சாப்பிட்டு பார்த்துச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷமா இன்னொரு கிளாஸ் லஸ்ஸியும் குடிச்சது. அட துணி, ரொம்ப நல்லா இருக்கு. வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கு. வெயில்ல சுத்துறவங்க நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. ஆமாங்க, அதுக்கு தான் போட்டேன். உன் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு துணி. அப்படியே சிச்சு காக்கா துணிக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் லஸ்ஸி வாங்கி குடிக்க வந்தாங்க. அந்த லஸ்ஸியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதிகமா லஸ்ஸி வியாபாரம் ஆச்சு. துணிக்குருவிக்கு நல்ல லாபமும் கிடைச்சது. அதை பார்த்து துணி புஜ்ஜி 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. துணிக்குருவி பெரிய பணக்காரியா இல்ல அப்படின்னாலும் அவகிட்ட இருக்கிற வயல்ல சின்ன சின்ன விவசாயம் செஞ்சுக்கிட்டு விளைச்சல நல்லபடியா பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா எப்பவுமே அவளுடைய வயல்ல விளைச்சல் எதுவும் சரியா விளையாததுனால ரொம்ப நஷ்டமா வந்துகிட்டு இருந்துச்சு. பாவம் அதை நினைச்சு துணி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. வெயில் காலம் தொடங்குச்சு. அதுக்குள்ள துணி அவருடைய வயல்ல பயிரும் இட்டா. தினமும் காலையிலேயே போய் அவருடைய வயலுக்கு அவ தண்ணி பாய்ச்சத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போச்சு. அவருடைய விளைச்சலும் ரொம்ப நல்லாதான் வந்துச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. தினமும் அவருடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவனால
நல்லபடியா விளைச்சலையும் பாத்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜியும் ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருந்தா. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்வா. அம்மா, வயல்ல விளைச்சலெல்லாம் எப்படி இருக்கு? இந்த தடவை நல்லா வந்திருக்கு. நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா சரி. நல்ல லாபம் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும்லம்மா. ஆமா ஆமா, எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். நல்லபடியா நடக்கும்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த தடவை விளைச்சல் நல்லாதான் வரும். அப்படி ரெண்டு பேரும் விளைச்சலை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா புஜ்ஜிக்குருவி அங்கிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். துணியை அங்கிருந்து வயலுக்கு கிளம்பினா. அப்ப போற வழியில அவ குஹுவாத்த பார்த்தா. என்ன துணி, வயலுக்கா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க? ஆமா குஹு, வெயில் அதிகமா இருக்கு இல்லையா, அதான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வயலுக்கு போயிடலான்னு. அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா வெயில் அதிகமாயிடும்ல. ஆமா ஆமா, வயல்ல தான் நிறைய மரங்கள் இருக்கு, அங்க நல்லா காத்து வீசும். அதுவும் உண்மைதான். என்னமோ இந்த வெயில் அதிகமா இருக்கு, ஆனா விளைச்சல் நல்லா வந்திருக்கு போல. ஆமா குஹு, நல்லா இருக்கு. நல்லது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் நல்ல விளைச்சல் வந்திருக்குல்ல. அப்படின்னு சொல்லி குஹு அங்கிருந்து போச்சு. துணி அங்கிருந்து வயலுக்கு போனா. துணிக்குருவி அவருடைய வயல்ல இருக்கிற சோள பயிரை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா அந்த பயிருக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி அவருடைய மனசுக்குள்ள, அப்பாடா, இந்த தடவை விளைச்சல் நல்லா வந்திருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை விளைச்சல் விட்டு வர பணம் நிச்சயமா நிறையதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பயிரிடுறதுக்கு அது பயன்படும். நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே துணிக்குருவி விளைச்சலை பார்த்து சந்தோஷமா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு சாயந்தர நேரம் அவ வீட்டுக்கு போனா. அப்பதான் புஜ்ஜியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. என்ன புஜ்ஜி, ஒரு மாதிரி இருக்க? அம்மா, என்னம்மா இது? இந்த வெயில் ஏம்மா இப்படி இருக்கு? ஆமா புஜ்ஜி, வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குல்ல. ஸ்கூல்ல மதிய நேரத்துல ரொம்ப புழுக்கமா இருக்குமா? ஆமா இருக்கும், ஆனா வெயில் கால தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நீயும் இப்பதான் வேலை முடிச்சிட்டு வந்தியாமா? நம்ம பயிர் அங்க எப்படி இருக்கு? பயிர் நல்லா தான் இருக்கு புஜ்ஜி, சீக்கிரமாவே நாம அறுவடை செஞ்சிடலாம். அப்படியா? அப்ப எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு புஜ்ஜிக்குருவி ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில நாட்களும் போச்சு. துணியும் ஒரு நாள் எப்பவும் போலவே காலையில கிளம்பி வயலுக்கு வந்தா. வயல்ல விளைஞ்சிருக்கிற விளைச்சலை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதை விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அதனால மகிக்கழுக அவ வர சொன்னா. மகிக்கழுகம் வந்து விளைச்சல் எல்லாத்தையுமே பார்த்து, என்ன துணி, சோள பயிரிட்டியா? ஆமாங்க, அதான் விக்கலான்னு பாக்குறேன். ஆனா சோளத்துக்கு இப்ப டிமாண்ட் எதுவும் இல்ல, இது வெயில் காலம்ல. இப்படி சொன்னா எப்படிங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விளைச்சல் இப்பதான் நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரியும் துணி, ஆனா அந்த அளவுக்கு இது டிமாண்ட் இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ பார்த்து கொடுங்க. என்ன துணி, கம்மி விலைக்கு தான் இதை நான் எடுத்துக்க முடியும். அப்படி மகிக்கழுகு சொன்னது கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டான். அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவ மகிக்கிட்ட, கம்மியானா நான் செலவு பண்ண பணமாவது எனக்கு கிடைக்கும்ல? அது கிடைக்கட்டும் நீ, நான் எல்லாத்தையுமே பார்த்து சொல்றேன். சரிங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சரி டனி, எப்பவுமே உங்ககிட்ட நான் தான் விளைச்சல் வாங்குறேன், உன்னை நான் ஏமாத்திட மாட்டேன் அப்படின்னு மகிக்கழுகுக்கு துணி அந்த விளைச்சலை வித்துட்டான். ஆனா அந்த விளைச்சலுக்கு அவ எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த பணம் மட்டும் தான் வந்தது. அதை பார்த்து துணி ரொம்பவும் வருத்தப்பட்டான். துணி, நீ ஒன்னும் கவலைப்படாத, விலை குறைஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. ஆமாங்க, அதனாலதான் இதை பயிரிட்டேன், இல்லைன்னா இது போட்டிருக்கவே மாட்டேன். நீ இதை பயிரிடும் போது டிமாண்ட் அதிகமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்னங்க பண்றது? இது வெயில் காலம் இல்லையா, அதுக்கு ஏத்தாப்புல ஏதாவது பயிரிட அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் துணியும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து புஜ்ஜி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். அதை கேட்டு புஜ்ஜியும் ரொம்பவே வருத்தப்பட்டான். ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? நான் விளைச்சல பயிரிடும் போது நல்ல ரேட் இருக்கு, அதுக்கப்புறமா குறைஞ்சு போயிடுது. பாவம் புஜ்ஜி, இந்த விளைச்சல் விட்டதுக்கு அப்புறம் வர லாபத்துல அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம்னு நினைச்சா. ஆனா பாவம், இப்ப வாங்கிக்கிறதுக்கு
அதான் நானும் யோசிக்கிறேன். செலவு பண்ண பணம் மட்டும் தான் வந்திருக்கு. என்ன பண்றது? அப்படினா இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சாமா? ஆமா பச்சி, அத நினைச்சு எனக்கு கவலையா தான் இருக்கு. இப்போ வெயில் காலம். வெயில் காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு பயிரிடணும். அதுல நல்ல லாபம் வரணும். அது என்ன அப்படிங்கறத யோசிச்சு பண்ணணும். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது துணிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. புஜி, இது வெயில் காலம் இல்ல? எல்லாரும் குளிச்சு ஏதாவது சாப்பிடணும்னு விரும்புவாங்கல்ல? ஆமாமா, நானும் அதுதான் சொல்லலாம்னு இருந்தேன். அப்படின்னா நாம ஏன் தர்பூசணி பழம் வளர்க்கக்கூடாது? அது நல்ல ஐடியாதாம்மா. அதுல தண்ணி நிறைய இருக்கும், நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். வெயில் காலத்துல எல்லாருமே வாங்குவாங்க. பேசாம அதையே பயிரிடுறேன். அப்படி துணி தர்பூசணி பயிரிடணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில துணி எப்பவும் போலவே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, இன்னைக்கு தர்பூசணி பயிரிடுறதுக்கு விதை வாங்குறதுக்கு போக போறியா? ஆமா புஜி, போய் வாங்கிட்டு வந்தேன்ல. லேட் பண்ணா அப்புறம் ரொம்ப அதிகமாயிடும். ஆமாம்மா, வெயில் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே போய் விதை வாங்கிட்டு வந்துறேன். வெயில் அதிகமாயிடும். சரி புஜி, சீக்கிரமா போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். நீ விதைகளை வாங்கிட்டு வந்து வச்சிடு அப்படின்னு சொல்லி புஜி ஸ்கூலுக்கு போயிட்டா. துணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு தர்பூசணி விதைகளை வாங்க போனா. அங்க விதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டா. என்ன துணி, மறுபடியும் ஏதாவது பயிரிட போறியா? ஆமா ஆமா, தர்பூசணி பயிரிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வெயில் காலத்துல அது நல்லா தான் இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சரி, நான் அதிகமா கொடி எடுத்துட்டு போறேன். எனக்கு விலை கம்மியா சொல்லு. சரி துணி, எடுத்துக்கோ அப்படின்னு சோட்டுக்கிளி கிட்ட சொல்லி துணி அவளுக்கு எத்தனை கொடி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா அவருடைய வயலுக்கு போனா. அதுக்கப்புறம் வயல் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு அவ கொண்டு வந்த கொடிகளை எல்லாத்தையுமே அவ நட்டு வச்சா. அதுக்கப்புறமா அந்த கொடிகளுக்கு தண்ணி ஊத்தினா. துணி அவருடைய மனசுக்குள்ள, சாமி, இந்த தடவையாவது வெளிச்சம் நல்லபடியா வரணும்னு உன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வெளிச்சம் நல்லா வந்தா ரேட் இருக்க மாட்டேங்குது. ரேட் அதிகமா இருந்தா வெளிச்சம் சரியா வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. அப்படி துணி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணி எப்பவுமே வயலுக்கு வந்து அவ நட்டு வச்ச அந்த கொடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, அதுங்களை பாதுகாக்கிறது, இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி நாட்களும் போச்சு. துணி வெளிய வச்ச வெளிச்சம் நல்லாதான் இருந்துச்சு. அடிக்கடி புஜ்ஜியும் லீவ் இருக்கும்போது வயலுக்கு வந்து அவளும் அவங்க அம்மாவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அம்மா, தர்பூசணி நல்லா வந்திருக்குல்ல? ஆமா புஜ்ஜி, தர்பூசணி நல்லா தான் வந்திருக்கு. ஆமாம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அதனாலதான் தர்பூசணி எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா புஜ்ஜி, வெளியே நல்லா கிடைச்சா நல்லா இருக்கும். இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் பெருசாயிடுமா? அதுக்கப்புறம் நாம வித்துடலாம். அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த தர்பூசணி பழமும் நல்லபடியா வந்துச்சு. அதை பார்த்து அம்மா பொண்ணு சந்தோஷப்பட்டாங்க. வெளிச்சல அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால துணி குருவி மகிக்கழுக அங்க வர சொன்னா. மகிக்கழுகும் வந்து விளைச்சிருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் பார்த்துச்சு. விளைச்சல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. துணி, விளைச்சல் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு போல. ஆமாங்க, இத்தனை நாள் அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு துணி. இப்போ தர்பூசணி பழத்துக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய தர்பூசணி இருக்குல்ல, நான் வேலைக்காரங்களை வச்சு எல்லா பழத்தையும் அறுக்க சொல்றேன். சரிங்க, வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு துணி சொன்னதை கேட்டு மகிக்கழுகு ஆட்களை வர வச்சு அந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையுமே அறுக்க சொல்லுச்சு. துணிக்கு கொடுக்க வேண்டிய பழத்தையும் கொடுத்துச்சு. துணி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனா. அந்த தடவை லாபம் அதிகமா வந்ததுனால புஜ்ஜி என்னெல்லாம் கேட்டாலும் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தா.